கணவன் காதுகள் இரண்டையும் அறுத்த மனைவி. இளைஞருடன் சேர்ந்து கணவனை கொலை செய்ய முயற்சி. சத்தம் கேட்டு ஓடி வந்து இளைஞரை மரத்தில் கட்டி வைத்து உதைத்த அக்கம் பக்கத்தினர். கணவனின் காதுகளை மனைவி அறுத்தது ஏன்? கொலை முயற்சிக்கு என்ன காரணம்? இளைஞருக்கும் மனைவிக்கும் என்ன சம்பந்தம்? நடுராத்திரி ஒரு ஆணோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. யாருக்கு என்னாச்சுங்கிற பதற்றத்திலேயே எந்திரிச்ச அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சத்தம் பிரசாத் வீட்டுக்குள்ள இருந்துதான் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் பார்த்திருக்காங்க. பிரசாத் வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்த ஒரு மர்ம நபரை மடக்கி பிடிச்சு மரத்துல கட்டி வச்சிருக்காங்க மக்கள். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பிரசாத் காது ரெண்டும் அறுபட்டு உடம்புல பல இடங்கள்ல கத்தியால கிழிக்கப்பட்டு வலியில துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ என் மனைவிய விடாதீங்க, அவளையும் பிடிச்சு வைங்கன்னு சொல்லி இருக்காரு பிரசாத். அதனால பிரசாத்தோட மனைவியையும் மடக்கி பிடிச்ச மக்கள் போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. நைட்டோட நைட்டா அங்க வந்த போலீஸ் மரத்துல கட்டி வச்சிருந்த இளைஞர்கிட்டையும் பிரசாத்தோட மனைவி கிட்டையும் விசாரிச்சப்பதான் இளைஞர் யாரு, எதுக்காக பிரசாத் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாருன்னு தெரிய வந்துச்சு. தெலங்கானா மாநிலம் மகபூபாபாத் பக்கத்துல உள்ள கட்டிக்குடம் கிராமத்துல உள்ளவர் தான் பிரசாத். இவருக்கும் ரஷ்மிதாவுக்கும் 6 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆகியிருக்கு. விவசாயம் பார்த்து பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த தம்பதிக்கு 5 வயசுல ஒரு மகன் இருக்கான். இதுக்கு மத்தியில ரஷ்மிதாவுக்கு அனில்ங்கிற இளைஞர் கூட இன்ஸ்டாகிராம்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு இருந்த ரஷ்மிதாவுக்கும் அனிலுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. எங்க அம்மாவோட வீட்டுக்கு போறேன்னு கணவர்கிட்ட போய் சொல்லிட்டு அடிக்கடி வீட்டை விட்டு போன ரஷ்மிதா அனில் கூட போய் தனிமையில இருந்திருக்காங்க. ஆனா அனில் கூடவே வாழ்க்கை முழுக்க நிரந்தரமா வாழ நினைச்ச ரஷ்மிதா அதை இந்த இளைஞர்கிட்டையும் சொல்லி இருக்காங்க. அது எப்படி உன் கணவர் இருக்கும்போது நாம சேர்ந்து வாழ முடியும்னு கேட்டிருக்காரு அனில். அதுக்கு என் கணவர் கதையை க்ளோஸ் பண்ணிட்டா நாம சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்னு ஐடியா கொடுத்திருக்காங்க ரஷ்மிதா. எப்பயாவது வெளியில வந்து தனிமையில இருக்கிறது வேணுமா, நிரந்தரமா என்னோடவே இருக்கணுமான்னு ரஷ்மிதா கேட்டதும் அனில் யோசிக்காம உன் கூட எப்போதுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என் கணவர் பிரசாத்தை கொன்னுறலாம்னு சொன்ன ரஷ்மிதா அதுக்காக நள்ளிரவுல அனில தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சிருக்காங்க. அசந்து தூங்கிக்கிட்டு இருந்த கணவரோட கால்கள் ரெண்டையும் அழுத்தி பிடிச்ச ரஷ்மிதா கத்தியால குத்தி அவரை கொன்னுருன்னு கள்ளக்காதலன் அனிலுக்கு சிக்னல் கொடுத்திருக்காங்க. அதனால தான் கொண்டு வந்திருந்த கத்தியை எடுத்து வயித்துல அனில் குத்த போனதும் உஷாரான பிரசாத் கத்திய பறிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா கால்கள் ரெண்டையும் அழுத்தி பிடிச்ச மனைவிய பார்த்ததும் அவர் ஷாக் ஆகியிருக்காரு. மனைவியே தன்னை கொல்ல பாக்குறாளேன்னு அதிர்ச்சியான பிரசாத் அந்த இளைஞரை மடக்கி பிடிக்கிறத கவனமா இருந்தாரு. அப்போ கணவனோட காதுகளை கத்தியால அறுத்திருக்காங்க மனைவி. அனிலும் பிரசாத்தோட உடம்புல கத்தியால தாக்கி இருக்காரு. வலி ஒரு பக்கம் இருந்தாலும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தன்னால முடிஞ்ச அளவுக்கு கத்தி சத்தம் போட்டிருக்காரு பிரசாத். அந்த சத்தத்தை கேட்டுதான் பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து அனில பிடிச்சு மரத்துல கட்டி போட்டும் பிரசாத்தோட மனைவிய மடக்கி வச்சும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. காதிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்ட பிரசாத்துக்கு மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கணவனை கொல்ல பார்த்த மனைவி ரஷ்மிதாவுக்கும் அவரோட கள்ளக்காதலன் அனிலுக்கும் சிறையில போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.